தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, பொதுவாக எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீட் மதிப்பெண் அப்படின்றது மிக மிக அவசியம். நீட் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டு ஒரு மெடிக்கல் கோர்ஸை உங்களால் படிக்க முடியாது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்பிபிஎஸ், பிடிஎஸ். ஸோ இதுதான் படிப்போம். அல்லது ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறது, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரும். இது எல்லாத்துக்குமே நீட் என்பது மிக மிக அவசியமாகிறது. ஆனா நீட் இல்லாம நம்ம படிக்கணும், ஆனா மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும், அதுவும் ஒரு டாக்டராகவே நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்றதுதான். இந்த கால்நடை மருத்துவ படிப்பு. இந்த கால்நடை மருத்துவ படிப்பிற்கு மதிப்பெண் சத்து உங்களுக்கு குறைந்திருந்தாலுமே பெருசா நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த மதிப்பெண் அப்படின்னு சொல்றது, நான் சொல்றது நீட்டு கிடையாது, +2 மதிப்பெண். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீட்டை அடிப்படையா வச்சு, நீட்டோட ஸ்கோர் அடிப்படையா வச்சு ஒரு அட்மிஷன் கொடுப்பாங்க வெட்டினரிக்கு. இது வந்து ஒண்ணு. இரண்டாவது வகை வந்து +2 மதிப்பெண்ணை வச்சு கொடுப்பாங்க. இது எப்படி சார் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு? ஒண்ணு நீட் மார்க் வச்சு கொடுக்கணும், அல்லது +2 மதிப்பெண்ணை வச்சு கொடுக்கணும். இந்த ரெண்டுமே சேர்த்து வச்சு வெட்டினரி கொடுக்குறாங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஸோ மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நீட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இது எங்க அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா. ஆல் இந்தியா கோட்டான்னு சொன்னா ஏஐக்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்றது வெட்டினரி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா. இவங்க நடத்துற ஒரு கவுன்சிலிங் இருக்கு, வெட்டினரி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது. இவங்க நடத்துற இந்த கமிட்டி, இவங்க நடத்துறது தான் வந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்றது. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து ஒரு டாக்டர் சீட் வாங்குறீங்க, வெட்டினரி டாக்டர் சீட் வாங்குறீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியா முழுக்க நீங்க எங்க வேணா படிக்கலாம். எந்த இடத்துல படிக்க போறீங்களோ அங்க நீங்க அப்ளை பண்ணணும். இது இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்ல வேணா நீங்க படிக்கணும்னா இந்த நீட் மார்க்கை வச்சு தான் நீங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. அதற்கு விசிஐ, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். சரிங்களா? அது எழுதி முடிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கும். அது என்ட்ரன்ஸ் நீட் ஸ்கோரை வச்சு தான் அட்மிஷனே கொடுப்பாங்க. ஸோ அதுல ஆல் இந்தியா கோட்டால நீங்க சீட் எடுத்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஒரு வெட்டினரி காலேஜ்லயும் படிக்கலாம். ஆனா இங்க நாம சொல்ல போறது, நீங்க ஆல் இந்தியா கோட்டா வழியா ஒரு வெட்டினரி காலேஜ் எடுக்கிறீங்க, விசிஐ மூலமா எடுக்கிறீங்க அப்படின்னா நீட் ஸ்கோர் அவசியம். அதுவும் நீட் ஸ்கோரை வச்சு விசிஐ வழியா தமிழ்நாட்டுல லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப்ல முடிஞ்சது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா +2 மார்க்கை வச்சு நம்ம தமிழ்நாட்டுல சீட் எடுக்க முடியுமானா எஸ். தமிழ்நாட்டுல +2 மார்க்கை வச்சு தான் கவுன்சிலிங்கே நடக்குது, இந்த வெட்டினரி கவுன்சிலிங்க்கு. ஆனா நீங்க நீட்டை வச்சு போனா இந்தியா முழுக்க போகலாம். +2 மார்க்கை வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இது கிளியர். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க நீட் ஸ்கோரை வச்சியும் படிக்க முடியும், இந்த விசிஐ மூலமா படிச்சீங்கன்னா. ஸோ ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரெண்டுத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். எதுல உங்களுக்கு கிடைக்குதோ அதுல தாராளமா நீங்க எடுத்து வச்சு படிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. பொதுவா வந்து யார் என்ன செய்வாங்கன்னா, தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 7 வெட்டினரி கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கிறதுக்கு +2 மதிப்பெண் இருந்தா போதுமானது. ரைட்டுங்களா? +2 மார்க் இருந்தா போதுமா. நீட் வந்து அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் அப்படின்றது விசிஐ மூலமா இந்தியா முழுக்க இருக்கிற வெட்டினரி காலேஜ்ல படிக்கிறதுக்குலாம் இது தேவைப்படும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வரும். தமிழகத்துல இப்ப நான் நீட்டை விட்டுருங்க. நீட் மூலமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம +2க்குள்ள வரலாம். +2ல நீங்க வந்து உங்களுடைய +2 மதிப்பெண்ணை வச்சு நீங்க வெட்டினரி டாக்டரா மாறணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அதாவது வெட்டினரி கவுன்சிலிங் இருக்கு. நம்ம வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அது டேட் கொடுப்பாங்க, கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க +2 மதிப்பெண் அடிப்படையில. தேவையான மதிப்பெண் இருந்தால். நீங்க ஆல் இந்தியா கோட்டா வழியா பண்ணும்போது நீட் மார்க் பட் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா +2 மதிப்பெண்ல போகும்போது சற்று அதிகமா தான் இருக்கும். கட் ஆஃப்ன்றது 195க்கு மேல கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்க தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங்ல வந்து நீங்க சீட் எடுக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது வெட்டினரி கவுன்சிலிங்க்கு. இங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருக்கு. 7 கவர்மெண்ட் காலேஜ். அது எங்கெங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல தான் சீட் எடுக்க முடியும் +2 மதிப்பெண்ணை வச்சு. சரி, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த ஆல் இந்தியா கோட்டா நான் சொன்னேன் இல்லையா, விசிஐ மூலமா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் நீங்க சீட் எடுக்கிறீங்க, நீட் மார்க் வச்சு நீங்க சீட் எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இது வந்து 2024ல இருந்த டேட்டா தான் சொல்றேன். இதுல இருந்து பிளஸ்ல இருந்ததுன்னா கொஞ்சம் குறைஞ்சா கூட இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்ச வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த விசிஐ கவுன்சிலிங் மூலமா வந்து ஒரு மொத்தத்துல வந்து
அந்த விசிஏ கவுன்சிலிங் மூலமா நீட் மார்க்கை வச்சு தமிழ்நாட்டில் நீங்க அட்மிஷன் எடுக்கணும்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 617 லாஸ்ட் இயர். இடபிள்யூஎஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொன்னா நீங்க பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி தெரியாது. இங்க ஓசிஏ ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு ஒன்று வந்துடும். அந்த ஓப்பன் கேட்டகரிக்குள்ள தான் நீங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, பிசிஎம்ஆ இருந்தாலும் சரி, அது எல்லாமே அது உள்ள வந்துடும். சரி, ஓப்பன் கேட்டகரிக்கு 617, இடபிள்யூஎஸ்க்கு 601ல முடிஞ்சிருக்கு. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 612. இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள தான் இது எல்லாமே வந்துடும். இப்போ நான் சொன்ன அந்த 3 கேட்டகரிக்குள்ள ஓபிசி கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து 154ல கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 514, எஸ்டி கேட்டகரிக்கு 509. இதாவது நீட் மதிப்பெண். சரிங்களா? நீட் மதிப்பெண் ஆல் இண்டியா கோட்டா வழியா தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டினரி காலேஜில் கிடைச்ச சீட் லாஸ்ட் இயர். இந்த வருடம் கொஞ்சம் குறைவா வரலாம். அது குறைவா வந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அது குறைஞ்சு வரும். நீங்க உங்க மதிப்பெண்ணை பாருங்க. இப்ப நான் சொன்னதை விட இங்க கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறீங்க. ஒரு 500 வருது, 510 வருது, 520 வருது ஓப்பன்லன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 550 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாவே 500 இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 530, 515 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே சீட்டு கிடைக்கும் இந்த வருடத்திற்கு. ஸோ அதனால இஷ்யூ கிடையாது. நீங்க தாராளமா நீட் மார்க்கை வச்சுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டினரி காலேஜுக்கு. சரிங்களா? அடுத்தது, அதே தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டினரி காலேஜுக்கு +2 மதிப்பெண்ணை வச்சு நீட் ஸ்கோர் இல்லாம நீங்க பண்றதுக்குன்னா எவ்வளவு மதிப்பெண் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 200 கிடைச்சது. பிசி கேட்டகரிக்கு 195ல முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் கட் ஆஃப். சரிங்களா? கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 188.5ல முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேட்டகரி 195.5ல வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரி 193ல முடிஞ்சிருக்கு. எஸ்ஏ கேட்டகரி 189.5ல முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 180ல வந்து 189ல வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து 2024 தமிழ்நாட்டில் இருக்கிற வெட்டினரி காலேஜஸ்ல +2 மதிப்பெண்ணை வச்சு +2 கட் ஆஃப் வச்சு எடுக்கிறது. ரைட்டுங்களா? இந்த கட் ஆஃப் இப்ப நான் சொன்னல 200, 195, 185.5ன்னு இது வந்து கட் ஆஃப் மதிப்பெண். இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பயாலஜி மார்க், பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் 3த்தையும் எடுத்துக்கங்க. பயாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கிற மார்க்கை பாதியா பிரிச்சுக்கோங்க. 2ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல இருக்கிற மார்க்கையும் 2ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்ப பிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 2 அந்த மார்க் எவ்வளோ, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 அந்த மார்க் எவ்வளோ, உங்களுக்கு பயாலஜில ஒட்டுமொத்தமா மார்க் எவ்வளோ, இந்த பயாலஜில ஒட்டுமொத்த மார்க், கெமிஸ்ட்ரியில வர பாதி மார்க், பிசிக்ஸ்ல வர பாதி மார்க் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப். சரிங்களா? இது வந்து வெட்டினரி கவுன்சிலிங்க்கு நம்ம இப்படிதான் எடுப்பாங்க. டாக்டருக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை இப்ப நீங்க உங்களோட மதிப்பெண்ணை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க உங்க கட் ஆஃப் என்ன வருதுன்னு. இப்ப நான் சொல்ற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க வந்து 180க்கு கீழே 175 கீழெல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களால அப்ளை பண்றதே கஷ்டம். உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. காரணம் என்னன்னா சீட் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 585 சீட்டு தான் கிட்டத்தட்ட இருக்கு. 580, 85 சீட்டு கிட்ட தான் ஓவராலாவே இருக்கு. தமிழ்நாட்டில் 7 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும் தான் இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கலுக்கு அது எங்கெங்க இருக்குன்னா ஒரத்தநாடு, தேனி, ஒரத்தநாடுன்றது தஞ்சாவூர்ல, தேனியில இருக்கு, சென்னையில இருக்கு, சேலத்துல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, உடுமலைப்பேட்டையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. ஸோ இதெல்லாம் 7 இடத்துல 7 ஊர்ல மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ், அதாவது சாரி இந்த வெட்டினரி காலேஜ் ஆனது இருக்கு. இங்க மட்டும் தான் நீங்க படிக்க முடியும். சீட் 580, 585 சீட்டு தான் இருக்குன்றதுனால போட்டி அதிகமா இருக்கும். அப்ப கட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் இருந்தா தான் இங்க சீட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீட் மதிப்பெண் கம்மியா இருந்ததுன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா எடுத்துக்கலாம். இல்ல +2 மதிப்பெண்ணை எடுத்து போகணும்னா இந்த மாதிரி மதிப்பெண் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த லெவல்ல வச்சு நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வெட்டினரி நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தவறாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.